பேங்க்ல வந்து உங்களுக்கு உருக்கி அந்த மாதிரி மதிப்பீடு செஞ்சதா தங்கம் தனியா பிரியும், காப்பர் தனியா பிரியும். நீங்க வெயிட் போடும்போது மொத்தமா தானப்பா காட்டும். 1 பவுண்ட் தான் காட்டும். 8 கிராம்னு காட்டும். இப்போ வந்து உங்களுக்கு 8 கிராம் 22 கேட்னு வச்சுக்கோங்களேன். அதிலே அவங்க என்ன பண்றாங்க? 80% 70% தான் நமக்கு வந்து அடமானம் வைக்கும்போது பணமா குடுக்குறாங்க. அவங்க உருக்குறது இல்லையே! நீங்க திருப்பி நீங்க வந்து அத வந்து அடமானத்த மீட்கும்போது உங்களுக்கு நகை தானே குடுக்குறாங்க. அவங்க உருக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி நகை குடுப்பாங்க? அதே மாரி தான் இங்க அவங்க உருக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நகையா திரும்பி கிடைக்காது. ஓகே, ஓகே. ஸோ அப்ப அதுல அவங்க 37.5% அதுலயும் இன்னும் கம்மியா கொண்டு போய் தான் அடமான பர்சன்டேஜ் குடுப்பாங்க. ஸோ நகைய நீங்க கொண்டு வைக்கிறீங்கன்னா, மேபி ஒரு 20, 25% வேணா பேங்க்ல குடுக்கலாம். இப்ப கிடைக்கிற அளவுக்கு 75% அளவுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்காது. பணமா உங்களுக்கு அத மாற்றிக்கொள்ள முடியாது. ஸோ 9 கேரட் கோல்டு அப்படிங்கிறது ஒரு தங்கம் நானும் யூஸ் பண்றேன் அப்படின்னு ஜுவல்லரி ஷாப்புக்கு வேணா அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். ஆனா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு வரும்போது 9 கேரட் அந்த பர்ப்பஸ சால்வ் பண்ணாது அப்படின்னு நினைக்கிறேன்.